எஸ்ஐஆர் பணிகள் பார்க்க முடியாமல் இறந்து போகிறாங்கன்னா பணி சுமை 300 பேர்கிட்ட நீ வந்து டேட்டா வாங்க, 100 பேர் தான் இருக்கிற அந்த ஊரில், பெரிய எங்கே போய் 300 பேர்ட்ட வாங்குறது? 300 பேர்ட்ட வாங்குறாங்கன்னா கலெக்டர் என்ன பண்ணுறாரு? ரிப்போர்ட் அனுப்புகிறார், தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு ஊழியர் நிலைமை. ரொம்ப முக்கியமாக 5 லட்சத்துக்கும் மேலாக இருக்கிற காலி பணிகள் நிரப்ப வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. பல ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கோவில்களில் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலைக்கு சிலர் விஷயத்தை கொடுத்து தற்கொலை செய்து இறந்து போகலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதெல்லாம் அரசு ஊழியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அதன் தலைவர் வந்து சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் போராட்டம் அறிவிப்பு, குரூப் 4 பணியிடங்கள் உயர்த்தப்படுமா? ஸோ பொதுவாகவே அரசு ஊழியர்கள் எப்போல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்களோ அப்போது அவருடைய முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா காலி பணியிடங்களை உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக காலி பணியிடம், ஓய்வூதியம் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். காலி பணியிடம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது, அதில் வந்து மன அழுத்தம், பணிச்சுமைன்னு சொல்லி கேரளாவில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இங்கே வந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் நாளைக்கு வந்து போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் பணிச்சுமை, ஏன் மன அழுத்தம்? போதுமான அளவு அரசு ஊழியர்கள் இல்லை. குரூப் 4 நிலையில் போதுமான அளவு அரசு ஊழியர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போர்க்கால அடிப்படை இந்த வேலையை செய்யலாம். போதுமான அளவு அரசு ஊழியர்கள் இல்லைன்னா அதை வந்து அந்த அரசு ஊழியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. கடந்த 5 வருடங்களாக குரூப் 4 பணியிடங்களை ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டு, குரூப் 2A ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டு, இப்போ கூட குரூப் 2 வந்து ரொம்ப கம்மி. இப்போ திடீர்னு ஒரு 2 வாரத்தில் இவ்வளோ பெரிய வேலை செய்யணும்னா அவங்க போவோம். அதனால் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸராக இருந்து ஒரு சேரில் உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து டிக்டேட் பண்ணால் மட்டும் பத்தாது. களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலின்றி எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்னா அதுக்கு தகுந்த ஊழியர்கள் வேணும். அதை எதுவுமே அப்பாயின்ட் பண்ணாமல் அவங்கள போட்டு வாட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசு ஊழியர்களை பொறுத்தளவு ஓய்வூதிய வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதிருப்தி. ஓய்வூதியம் 2004 2003-2004க்கு அப்புறம் அப்பாயிண்ட் ஆன யாருக்குமே ஓய்வூதியம் கிடையாது, பென்ஷன் கிடையாது. இன்றைக்கு 2003, இப்போ 22 வருஷம் ஆச்சு. ஸோ இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ரிட்டையர் குறைந்தபட்சம் ஒரு 5% அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே ரிட்டையர்டான பென்ஷன் இருக்குது, மற்ற யாருக்குமே கிடையாது. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். கான்ட்ரிபியூட்டரி நாங்கள் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக கொடுக்குறோம், ஒரு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிபிஎஸ் அதெல்லாம் வந்து சொன்னாங்க. பட் 48,000 அரசு ஊழியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனால் அவங்களுக்கு இன்னும் அது போய் சேரலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதே வந்து எதுக்கு? பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அதுலேயும் போய் உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு சிபிஎஸை கூட இன்னும் கொடுக்க முடியலை அப்படிங்கிறது வந்து அரசு ஊழியர் போராட்டம் நடத்தக்கூடிய அவங்களுடைய முக்கியமான வந்து ஒரு வேதனையாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. தேர்தல், ஒவ்வொரு தேர்தல் இப்போ வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டம் ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோம். ஆனால் இது வரைக்கும் செய்யலை. 2003-4 வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் பழைய ஓய்வூதிய திட்டத்தை என்ன பண்ணாங்க? ரத்து பண்ணுறாங்க. அப்புறம் 2006 ஒரு எலெக்ஷன், 9 எலெக்ஷன், 11, 14, 16, 19, 21, 24 8 எலெக்ஷன் ஏமாற்றியாச்சு. 8 எலெக்ஷனில் வந்து அரசு ஊழியர்கள் ஏமாற்றி 9வது எலெக்ஷனில் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக ஓட்டே போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து ஆராய அரசு ஒரு குழுவை அமைத்திருந்தாலும் அந்த குழுவை எதிர்பார்ப்பதாகவும் அது காலத்தை கடந்தது, காலம் கடந்து போச்சு, அவ்வளோதான். கமிட்டி போட்டு காலம் கடந்து போச்சு, இனிமேல் வந்து இதை ஒன்றும் செய்ய முடியாது, ஓல்டு பென்ஷன் வரவே வராது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 48,000க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்றவர்களும் 8,000க்கும் மேற்பட்ட பணியிடை மரணம் அடைந்தவர்களுக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறார்கள். கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ். ஓய்வு பெற்று 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் வந்து சிபிஎஸ் கூட வரல, அவங்களுக்கு சிபிஎஸ் கூட வரல. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் புதிய ஓய்வு திட்டம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீக்கிட்டு தான் நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. சொந்த பணமே கிடைப்பதற்கு 6 முதல் 8 மாதங்கள் ஆவதால் குடும்பம் நடத்த முடியாமல் தெருவில் இருக்கிறார்கள். அவங்க சொந்த பணம்
சிபிஎஸ்ங்கிறது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது அவங்களோட சொந்த பணம், அரசு ஊழியர்களுடைய சொந்த பணம். 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் அதை நீங்கள் கொடுக்காம வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அக்கிரமம். அவங்க வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கேட்குறாங்க. ரிட்டையர்டாகி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆனாலும் அதுக்குண்டான சொந்த சிபிஎஸ்ஸே கொடுக்காத ஒரு சூழ்நிலை. பல ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கோவில்களில் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலைக்கு சிலர் விஷயத்தை கொடுத்து தற்கொலை செய்து இறந்து போகலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதெல்லாம் அரசு ஊழியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அதன் தலைவர் வந்து சொல்கிறார். ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம், நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து காலி பணியிடங்களை அதிகப்படுத்துங்க, பென்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேட்குறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த நிதி ஆதாரம் இல்லை என்று அரசு கூறுவது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிதி ஆதாரம் எதுக்கு தான் நிதியில்? தர்மபுரியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இடிச்சாச்சு, புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லி 4.5 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஸ்கூல் வந்து எங்கே வச்சு நடக்குது? கோயில் வச்சு நடக்குது. ஸ்கூல் கட்டுறதுக்கு பணம் இல்லை, எதுக்குமே பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அமல்படுத்தியுள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இவங்க எல்லாமே அமல்படுத்தியாச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணலை அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு குறையாக இருக்கிறது. ஓபிஎஸ் அமல்படுத்தினா உடனடியாக 50,000 கோடி ரூபாய் உபரி நிதியாக அரசு கஜானாவிற்கு வரும் என்றும், அரசால் மாதந்தோறும் செலவிடப்படும் 620 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் தெரிவிக்கின்றனர். 50,000 கோடி ரூபாய் உங்கள் கஜானாவுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாமே அவங்க சொல்கிறது. 620 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் செலவிடப்படும். அதனால் திமுக அரசு உடனடியாக கொள்கை முடிவாக ஓபிஎஸ் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 22ஆம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணி. அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். அதற்கு மேலும் ஒரு அரசைவாக ஜனவரி 21லேருந்து கால வரையற்ற வேலை நிறுத்தம். எலெக்ஷன் வருது, அது இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக 22 வருடங்களாக போராட்டம் நடத்தி காலி பணியிடத்தை இது செய்யணும் எல்லாமே சொல்லி இவங்க இது செய்யலை. தேர்தல் எச்சரிக்கை. இந்த துரோகத்தை அரசு தொடர்ந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது உற்றார் உறவினர்கள் வாக்குகள் அரசுக்கு எதிராக போகும் என்று எச்சரிக்கிறார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் இது நடக்கும். ஆனால் எப்போவாவது நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அரசு ஊழியர்கள் இல்லை என்றால் அரசாங்கம் நடத்த முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் போராட்டம், உங்கள் வேலையை எங்கள்கிட்ட கொடுங்க, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அந்த வேலையை பார்க்கும்போது தான் தெரியும். எஸ்ஐஆர் பணிகள் பார்க்க முடியாமல் இறந்து போகிறாங்க. அந்த பணி சுமை 300 பேர்ட்ட நீ வந்து டேட்டா வாங்க, 100 பேர் தான் இருக்கிற அந்த ஊரில். வேறு எங்கே போய் 300 பேர்ட்ட வாங்குறது? 300 பேர்ட்ட வாங்குறாங்கன்னா கலெக்டர் என்ன பண்ணுறாரு? ரிப்போர்ட் அனுப்புகிறார், தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு ஊழியர் நிலைமை. ரொம்ப முக்கியமாக 5 லட்சத்துக்கு மேலாக இருக்கிற காலி பணிகள் நிரப்ப வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. காலி பணியில் நிரப்புங்க, மன அழுத்தத்தை குறைங்க, பணிச்சுமையை குறைங்க, நாங்கள் நல்லா வேலை பார்க்குறோம். எதுக்கெடுத்தாலும் வருவாய்த்துறைனா எங்கே தான் போவோம்? மழை வந்தாலும் வருவாய்த்துறை, வெயில் அடிச்சாலும் வருவாய்த்துறை, ஆக்சிடென்ட் ஆனாலும் வருவாய்த்துறை, தீ வந்தாலும் வருவாய்த்துறை, எதுக்கெடுத்த எஸ்ஐஆர்னா வருவாய்த்துறை. என்ன தான் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னா அவ்வளோ சம்பளமாக நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க? அப்படி கிடையாது. கிராமத்தில் தலையாரி போஸ்ட்டு 3 வருஷமாக இருக்கக்கூடிய வேகன்சி மட்டும் கேல்குலேட் பண்ணி அதை மட்டும் ஃபில் பண்ணால் அதுக்கப்புறம் உள்ளது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தலையாரி போஸ்ட் யார் ஃபில் பண்ணுவா? கேட்டால் நிதி இல்லை. இப்போ எதுக்கு தான் நிதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி எழுப்புகிறார்கள். ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நம்முடைய குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு இந்த மாதிரி அவங்க கோரிக்கை வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வேகன்சி, காலி பணியிடம் உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசு ஊழியர்களுடைய முக்கியமான கோரிக்கை அதுதான், காலி பணியிடம் உயர்த்த வேண்டும். ஸோ இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா? இந்திய ஜனநாயக தேசிய வாலிபர் சங்கம் அவங்க நடத்துகிற போராட்டம் டிசம்பர் 1, அதில் நமக்கு எதாவது கிடைக்காதா? அப்படி ஒவ்வொரு ஏரியாவை பார்த்து நமக்கு எதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக குரூப் 4 வந்து ஒரு 1000 உயர்த்தினா கூட நல்லது. அதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் செவி சாய்க்குமான்னு பார்ப்போம். நன்றி.